இந்த செடி பேர் வந்து திருநீர் பச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை ரொம்பவே வாசனையா இருக்கும். நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறது தான். நானும் இது வந்து போன வருஷம் நவராத்திரியிலேருந்து வீட்ல வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு செடி கிடைக்கவே இல்ல. அப்புறம் இன்னைக்கு தான் ஃப்ரெண்டு வந்து குடுத்துருந்தாங்க. அவங்க வீட்ல நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அத அப்படியே நம்ம வீட்ல இருக்க வேஸ்ட்டு பக்கெட்ல செம்மண்ண போட்டு நட்டு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. மண்ணுல வச்ச உடனே வாடி போச்சு. ஆனா வாங்கிட்டு வந்து நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பாப்போம் வெயிட் பண்ணி வருமா வராதான்னு தெரியல. நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி வச்சுட்டு ஆனியன் தோசை தான் பிளானே. இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் ஆளுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்ன சாப்பிட போகிறீங்கன்னு. நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேணான்னு சொன்னார். சொன்ன மனுஷன் அந்த வாக்கை காப்பாற்றணுமா காப்பாற்ற வேண்டாமா, திடீர்னு 10:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு சாதமும் ரசமும் அதுவும் வேற பாருங்க, இந்த ஃப்ரை பண்ணுறது சேப்பங்கிழங்கு இதெல்லாம் சீக்கிரம் நடக்கிற வேலையா, கிட்டத்தட்ட 1:30 மணி நேரம் ஆகும். இப்பயே மணி 10:30, ஊரே தூங்கிடுச்சு. இந்த வீட்டுக்கு இப்போ தான் பொழுது வெடிஞ்சிருக்கு போல். என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும்.